இன்றைக்கு குதிப்புக்கள் 73 சார்பான இனிதான மகிழ்வான வணக்கம். நேர்மையான பாதையில் நட, அப்பொழுது உன் போக்கு இடரற்றதாய் இருக்கும் என்று என் இனிய பெற்றோரையும் என் அப்பம்மா நேசக்காவையும் இறைவனையும் வாழ்த்தி வணங்கி பாராட்டி இந்த களத்தை வளமாக தந்த லண்டன் தமிழ் வானொலி இயக்குனர் நடா மோகனையும் கலைவாணி மோகனையும் வாழ்த்தி வரவேற்று இந்த ஆண்டு துறைசார் ஆண்டு அதோடு சிறப்பு குழந்தைகள் மாதம் இரண்டையும் மனதில் கொண்டு நாமும் அதற்குரியன செய்யவும் அவர்களுக்காக பிரார்த்திக்கவும் வேண்டிக் கொண்டு கதிரவன் தன் ஒளி கதிர்களை பரப்ப மறுத்தான், நான் கருப்பானேன் என எண்ணியும் என் தலைமயிரில் உள்ள நிறமது கருமையாக என் தலைமயிர் என்னுடன் கோவித்தது என்று இவ்வாறு தமிழோடு எழுந்து விளையாடி மகிழ்ந்து உன்னுள் அமிழ்ந்து நினைகிறேன் தமிழே என தமிழை உன்னை போற்றி. என்னுடைய பேச்சாளர்கள் உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த பேச்சாளர்கள், அனுபவமும் ஆற்றலும் திறமையும் உள்ள பேச்சாளர்கள். உங்களுக்காக இந்த நேரத்தில் இன்றைக்கு 73 வாரங்களாக உங்களுக்காக மகிழ்விக்கின்றார்கள். அவர்களை என் நெஞ்சார வாழ்த்தி பாராட்டி வரவேற்று உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் பிரார்த்திப்பீங்கள் என்று கூறிக்கொண்டு நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு இன்றைய தலைப்பு என்னத்தடா தலைப்பு கிளப்பு என்று நாங்கள் யோசிச்சு சரி இந்த மச்சமா மறக்கிறையா, இந்த சாப்பாட்டுக்கு கொஞ்சம் போவோம் வந்து மச்சமா மறக்கிறையா மிச்சமா இருக்க வேணும் என்று சொல்லி ஒரு 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 அச்சத்தோடு வந்திருக்கிறோம். என்னத்தான் மிச்சமாக மச்சம் என்று கூற போறோம் என்று தெரியல. சரி ஏதாவது கதாபமே என்று சொல்லிக்கொண்டு நல்லதும் கெட்டதும் ரெண்டுலயும் இருக்குத்தானே. என்ன நல்லது கெட்டது என்று இவ சொல்ல போயினமோ, நான் மிச்சமா நல்லதும் கெட்டதும் என்ன சொல்ல போறோம் எனக்கே தெரியாது. ஏதோ மாறுது எங்களுக்கு தெரிஞ்சத கெட்டது கைமண்ணளவுக்கு அல்லாதது உலகளவென்று சொல்லி ஏதோ தெரிஞ்சதை உங்களுக்கும் சொல்லி நீங்களும் அதுக்கேற்ற வாழ வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு இதோ மச்சத்துல என்ன மிச்சம் இருக்குது என்று சொல்ல முதலாவதாக வருகின்றார் சிவச்சந்திரிகா சிவசுப்பிரமணியம். அதாவது மச்சமா மரக்கறி உணவா உங்களுக்கும் சூழலுக்கும் உகந்தது இல்லை. உங்களுக்கும் சூழலுக்கும் சரியா ரெண்டு விஷயம் இருக்கு. ரெண்டுலையும் பட்டு 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 பட்டுன்னு போகணும். எங்களுக்கு வந்து சுட்ட சுட 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 இருக்கணும். அனைவருக்கும் எனது மாலை நேர மகிழ்வான வணக்கம். இன்றையான தலைப்பை கேட்ட உடனே வாய் உருகிறது. மாமிசம். நாங்கள் ஒரு இன்று நாங்கள் பாட்டிக்கு போவோம் என்று சொன்னால் அங்கே காய்கறிகள் தான் அங்கே இருக்குமென்னா நாங்க பாட்டிக்கு போக மாட்டோம். அந்த அளவுல நாங்களுக்கு முக்கியமாக அங்க இருக்கும். இன்னைக்கு பாட்டிக்கு போனா இந்த பொரியல் இருக்கும், இந்த பிரட்டல் இருக்கும், இந்த குழம்பு இருக்கும். அந்த எண்ணத்தோட அங்க மச்சம் இருக்கு. அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நாங்க போவோம். எந்த பாட்டிக்கு நாங்க இல்லாம நாங்க போவோம். அதை விட நாங்க குழந்தைகளை வளர்க்கின்றோம். எல்லோரும் சொல்லி சொல்லித்தானே வளர்க்கிறார்கள். நிறைய புரோதத்தை கொடுங்க, நிறைய கல்சியத்தை கொடுங்க, நிறைய இரும்பு சத்தை கொடுங்க, பிள்ளைகள் வளர வேணும், பிள்ளைகளுக்கு பிரெயின் வளர வேணும், ஹீமோகுளோபின் வேணும் பிளட்ல. அப்ப என்னத்தை கொடுக்க சொல்றார்கள்? நெத்தலி மீனை கொடுக்க சொல்லுவார்கள் குழந்தைகளுக்கு. நிறைய புரத உணவு பிள்ளைகளுக்கு தேவை என்று சொல்லி அதை கொடுக்க சொல்லுவார்கள். இதுக்கு என்ன சுழற்சி இல்லை மறக்கத்தான் நல்ல மண்டே இந்திரவேல் இரத்தினமான கருத்துக்களை இப்ப கொட்ட போகின்றார். ரத்தினமாக தாங்கோ வாங்கோ. மதிப்புக்குரிய நடுவர்களே, அன்புள்ள பேச்சாளர்களே, இது எல்லாரும் முன்னுக்கு வந்திருக்கிறீர்கள். நல்ல விஷயம். எங்கள் பாமுக நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். அந்த காலம் தொடக்கம் இந்த காலம் வாழ்கின்ற எல்லா
உயிர்களிலும் எந்த மாற்றம் இல்லை. உணவு ஒரு முக்கியம். வாழ்வதற்கு உணவுக்காகவே நாங்கள் வாழ்கின்றோம் என்ற அடிப்படையிலே உணவு ஒரு முக்கிய பொருளாக இருக்கின்றது இங்கு. ஆகவே இப்ப நாங்கள் என்னன்னு சொன்னால், இப்ப சகோதரிக்கு வாய் உருது. ஓஹோ, டேஸ்ட் தான், டேஸ்ட் கொஞ்சம் பிடிபடுதான். இல்ல உங்களோட அணிக்கே வரணும். இந்த மனிதனையும் உண்டைக்கு வேண்டாம். நீங்க அந்த அணி. ஓ, அப்ப வந்து டேஸ்டுக்காக சாப்பிடுறாமோ, வாழ்க்கைக்காக சாப்பிடுறாமோ, இன்னத்துக்கோ விளங்கி. அவை உணவு வந்து உணவு தான் மருந்து. ஆகவே நாங்கள் ஒரு பகல் நேரம் அளவாக நாங்கள் உணவு, அதுதான் எங்களோட வாழ்க்கை. நாங்கள் இதை உழைக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் ஏன் உழைக்கின்றோம்? உணவுக்காகத்தான் உழைக்கின்றோம் பெரும்பகுதி. ஆகவே உணவு வாழ்க்கைக்குரியது. ஆகவே இந்த விஷயத்திலே நாங்கள் அந்த விலங்குகளை நாங்கள் பிடிச்சு சாப்பிடுறதால நீங்கள் சாப்பாடு அரைக்கிற கூட்டங்கள் மேலே நீங்கள் போய் கொண்டு நீங்க சாப்பாட்டுக்கு ஒரு சாப்பாட்டை ருசிச்சு கொண்டு போறீங்களே. சரி, அது குட்டா, அது நல்லது. இப்ப இவ சொல்றோம் அதுல புரதம் இருக்குது. அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? சொல்றாங்க புரதம் அதுல மட்டும்தான் இருக்குது. புரதம் இங்க இருந்து வந்தது. புரதம் விலங்குல இருக்குன்னு சொல்றீங்க. விலங்கு எங்கே சாப்பிட்டது? விலங்கு தாவரங்களும் தானே சாப்பிடும். நன்றி. அப்படி நிலங்க பாத்தீங்களா? இதுக்கு சந்திரிகா என்ன சொல்ல வரீங்க? இந்த புரதம்னு சொல்றீங்க, அவர் சொல்றாரு இந்த தாவரங்களைத்தான் அதை சாப்பிடுது. இப்ப எதுக்கு சொல்ல வரீங்க? இந்த யானை என்னதை சாப்பிடுது? மன்னிக்கவும் எங்கட இடத்துல வந்து தமிழ் ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னா, தமிழ் ஸ்கூலுக்கு போனால் அங்க நிறைய மட்டன் ரோல்ஸ் வாங்கி சாப்பிடலாம்னு சொன்னோம்னா கணக்கு 2 பிள்ளைகள் வலிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போவோம். அந்த அளவுல இந்த மாமிச சாப்பாடு பேர் போய்விட்டது. அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனால் இந்த ரோல்ஸ் அடுக்கி வச்சிருக்கும். அந்த சின்ன பிள்ளைகள் போய் அதை கவனமா அதை பார்த்து வாங்கி, இங்கால வடை இருக்கும், மோதகம் இருக்கும், இருக்கு, அதைத்தான் பார்த்து வாங்குவார்கள். பார்த்து வாங்கிக்க நான் ரசிப்பேன் இருந்து. அவ்வளவு மட்டன் ரோல்ஸும் போயிடும், அழிஞ்சிடும். அவ்வளவு விழா குழந்தை பிள்ளைகள் இருக்கிறது. படிக்க போற இல்ல, இதுக்கு போறோம். போறது சாப்பிடத்தான் போறோம் நாங்கள். கிட்டத்தட்ட உங்களுடைய மாமிசத்தின் டேஸ்ட் எல்லாம் வேகன் இருக்கு, வேகன் வெஜிடேரியன் இருக்கு. நீங்க அதை நீங்க சாப்பிட்டு பாருங்க. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசமான டேஸ்ட்கள் இருக்காது. இப்ப நாங்கள் வந்து இப்ப எங்களுக்கு கடவுள் வந்து நேரதான் கண்ணை படைச்சிக்கிறார். ஆனா விலங்குகள் எல்லா பக்கத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி படைச்சிக்கிறார். விலங்குகள் இந்த பக்கம் ஒரு கண்டுக்கும் இந்த பக்கம் அதிகமான விலங்குகளுக்கு 2 பக்கம் எல்லா பக்கமும் பார்க்கக்கூடிய மாதிரி கடவுள் படைச்சிக்கிறார். அதுகள் வயசாத மிருகங்கள், சரிங்க, அதுல நீங்க கொண்டு ஒன்றீங்கள் தான். ஆனா இது எங்களுடைய வாதம் எங்களுக்கு சமூகத்துக்கு எது நல்லது, சமூகத்துக்கு உங்களுக்கும். ஆகவே நாங்கள் பாருங்க, இப்ப இங்க லண்டன்ல முந்தி யோசிச்சவங்க வெஜிடேரியன் சொல்லுங்க, பால் கூட வராமல் நாங்கள் சாப்பிடணும்னு சொல்லி, அதாவது இந்த டைரி பொருட்கள் வராமல் வேகன்றதை கண்டுபிடிச்சு சரியா கிட்டத்தட்ட நீங்கள் வேகன் பர்கர் போய் சாப்பிட்டு பாருங்க, மெக்டோனல்லையோ எங்கேயோ சரியா மீட் சாப்பிடுறது அந்த டேஸ்ட் இருக்கு. அப்ப அந்த நீங்கள் உள்ள மறைந்து நல்ல மாதிரி நீங்கள் செயல்பட வலுக்கிட்டால் இந்த ரோல்ஸ்களை நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவீங்க. நடுவர்களே, இந்த சகோதரன் ஏன் ஒரு வேகன் பர்கர் ஷாப் வச்சிருக்கலாம் தானே? அவர் சிக்கன் பர்கர் ஷாப் தானே வச்சிருக்கிறார். சரி வசந்தி வாங்க. சரி வசந்தி சொல்லுங்க, வேற என்ன வேற மச்சமான உணவுகள் இவ மிச்சம் விட்டதுல உங்களுக்கும் சூழலுக்கும் 2க்கும் பதில் சொல்லுங்க. வாங்க ஒளி வாங்கி. அன்பான ஊதிப்பூக்கள் மற்றும் நடுவர் அவர்களுக்கு எனது அன்பான மாலை வணக்கம். மற்றும் இத்தலத்தை எங்களுக்கு தந்த நடால் மோகன் குடும்பத்தினருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். எனக்கு தந்தது ஒரு தலைப்பு வந்து மாமிசம்தான் மக்களுக்கும் சமூகத்துக்கும் நல்ல உணவு என்று சொல்லி பேச வந்துள்ளேன். நாங்கள் இப்ப ஆதியில எடுத்தோம்னு சொன்னா, எங்கட வாழ்க்கை முறையில எங்கட ஆதியில இருந்தோம்னா, நாங்கள் மலையில வாழ்ந்த நாங்கள் மலையில வேட்டையாடி அனிமலை பிடித்து சாப்பிட்டோம். இந்த காலப்போக்கில பழங்களை புடுங்கி சாப்பிட்டோம். பிறகு இந்த பயிர்கள் செய்கிற காலம் வரைக்கும் பயிர்கள் செய்து பின்ன நெல்லுன்னு சொல்லி நாங்கள் ஒரு பயிர்களை நட்டு அதுல இருந்து சாப்பிட்டோம். நாங்கள் இப்போது சாப்பிடுற சாப்பாடுகள் எங்களோட உடம்புல என்னவென்று சொன்னால்,
ஜெனட்டிக்கலி மோடிஃபை பண்ணின ஃபுட்டுகளும் எங்கட உடம்புகள் வந்து எங்கட ஆதியில சாப்பிட்ட இந்த ஆதியில எங்கட பொடியின் ஜெனட்டிக் வந்து ஆதியில இருந்த பழங்களுக்கு தான் எங்கட பொடிகள் வந்து இசவாக்கப்பட்டிருந்தவ. இப்போது வந்து கெமிக்கல் ஃபுட்டுகளும் கெமிக்கலோட சேர்ந்துபட்ட ஃபுட்டுகளும் சாப்பிட்றபடியால் எங்கட உடம்பிலும் வந்து நிறைய மாற்றங்கள், 2 பக்கத்தாலும் நிறைய மாற்றங்கள். ஒரு மனிதன் ரியலி ஆரோக்கியமா வாழ வேணும்னு சொன்னா அவன் உண்மையிலேயே அவன் தந்த வாழ்க்கை முறையை சரியாக பார்க்க வேண்டும். இப்போது நீங்கள் பார்த்தீங்களா என்றால் நிறைய பிள்ளைகளுக்கு இரத்த சோக வருத்தம், நிறைய விதமான வருத்தங்கள். காரணம் என்னென்று சொன்னால் எங்கட சாப்பாட்டு முறைகள். அப்ப இந்த சாப்பாட்டு முறைகளை நாங்கள் நிச்சயமாக ஒழுங்குபடுத்த வேண்டும். ஏனென்றால் எங்கட காலங்காலமா நாங்கள் வந்து சாப்பிட்டு வந்த சாப்பாடுகள் வேற, இப்போது எங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்கிற சாப்பாடுகள் வேற. அதுல இருக்கிற நுண்ணுயிர்கள், எங்கட குடல்ல இருக்கிற நுண்ணுயிர்கள் என்னென்ன ஆதியில ப்ரொடியூஸ் பண்ணினதோ இப்போது அதுகள் ப்ரொடியூஸ் பண்ணப்படுறதில்லை. ஏனென்றால் ஃபுல் ஆஃப் கெமிக்கல் எங்களோட உடம்பு எல்லாத்தையும் மாற்றி விட்டது. நிச்சயமாக நீங்கள் ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஆளா இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு தேவையான அத்தனை விட்டமின்களை நீங்கள் உண்ண வேணும். அது உண்மையிலேயே நீங்கள் கூட பழம் வகையிலையோ காய்கறிகளையோ இந்த நாட்கள்ல எடுக்க மாட்டீங்க. நன்றி, மிக நன்றி. இதுக்கு பதில் சொல்லு. அதுக்கு யாரு இந்த அளவு சொன்னதுல இவ்வளவு அந்த பட்சத்துலாம் இருக்கு. உண்மைதான், அவ்வளவுல அவ்வளவு இருக்குது. நெல்ல ஒன்று ஒரு கூடமே இருக்குதுங்க. இதுக்கு மெனட் என்ன சொல்ல வாரீங்க? மெனட் அபிஷாரலானது. வணக்கம். நான் வந்து மரக்கறி உணவுதான் மனிதனுக்கும் சூழலுக்கும் நல்லதென்று வாதாட வந்துள்ளேன். வந்து மரக்கறி சாப்பிடுற ஆட்கள் வந்து 75% குறைய கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்றீங்க. இறைச்சி சாப்பிடுறவர்கள் கூட அவை கூட அந்த கேஸுகள் எல்லாம் வருது. அந்த மீட்டை தயார்படுத்துறதுல இருந்து சாப்பிடுறதுல இருந்து அதுக்கு கடைகள் வைக்கிறதுல இருந்து அந்த முழு ப்ரோசஸ் எல்லாத்துக்கும். அப்ப அந்த உலகத்துக்கே நீங்க வந்து மரக்கறி சாப்பிடுறதால உங்களுக்கு குறைய பிரச்சனைகள் அதால வருது. அது மட்டும் இல்ல, நீங்க வந்து மரக்கறி சாப்பிடுறதால உங்களுக்கு எவ்வளவு குறைய பிரச்சனைகள் எல்லாம் வருது. உங்களுக்கு கேன்சர் வந்து பிளட் ப்ரெஷர் அது இதுண்டு கணக்க பிரச்சனைகள் உங்களுக்கு குறைய வருது நீங்க வந்து மரக்கறி சாப்பிடுறதால. அதனால மரக்கறி சாப்பிடுறது இன்னும் சிறந்ததுன்னு நான் நம்புறேன். சரி, இதுக்கு என்ன சொல்ல வாரீங்க? இப்ப மெனட் இவ்வளவு சொல்லிட்டா, இந்த ஆய்வுகளோட சொல்லிட்டா, உண்மையில இதுகள் எல்லாம் இந்த கேஸ் பிரச்சனை என்னுடைய நடுவர் அவர்களே, என்னுடைய வயதையும் பாருங்கள். இளம்பெண், யங் ரத்தம் என்ன உசாராக சொல்ல வேண்டியதா சைவம் சாப்பிடுவதுதான் நல்லதுன்னு தூங்கிக் கொண்டே சொல்கின்றார். காரணம் என்ன? அங்க விட்டமின் ஒன்றும் இல்ல. ஆனா சீரான சாப்பாடு சாப்பிடுறது இல்ல. சாப்பிட்டாலும் அதுவே வந்து வெஜிடபிள்ல எல்லாம் ஃபுல் ஆஃப் கெமிக்கலும். அதுல எங்களோட பொடி வந்து நீங்க சாப்பிடுறதுல எடுத்து அதை ஜீரணிக்கக்கூடிய தன்மையும் இல்லை. ஆனபடியால் வந்து நீங்கள் உங்களோட உடலுக்கு உங்களோட ஆரோக்கியத்துக்குதான் நீங்கள் வாழ வேணும். உணவு தான் மருந்து. நிச்சயமாக நீங்க அந்த உணவு தான் மருந்துன்றதை நீங்கள் உணர்ந்தீர்களா இருந்தால் உங்களோட உடம்புக்கு எது நல்லது செய்தோ அதை செய்யுங்க. ஏன்னா நீங்கள் வெளி உலகத்து அந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் அது இதெல்லாம் சொல்லுறார்கள் தான். அதெல்லாம் ஒரு சின்ன அமௌண்ட். எங்களோட சாப்பாட்டோட ஒப்பிடும் போது அது ஒரு சின்ன அமௌண்ட். அப்படின்னு சின்ன அமௌண்ட் மெனட்டுக்கு சொல்லுங்க. உங்களோட நீங்கள் வந்து ரிசர்ச் படிதான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க சின்ன அமௌண்ட் தானே அது. நீங்க சொல்லுங்க மெனட் மற்றது நீங்கள் சோர்ந்திருக்கிறீங்களா, நீங்கள் இறைச்சி சாப்பிடாத வழியான்னு சொல்றேன். அதுக்கு ரெண்டு வித்தியாசம் வரும். இறைச்சி சாப்பிட்றாங்களும் சோர்ந்து இருக்கிறவ. அப்ப அதுக்கு என்ன சொல்ல வாரீங்களே கேட்பேன். மற்றது நீங்க சொல்றீங்க வந்து கெமிக்கல் அடிக்கிறீங்க வந்து மரக்கறி அதுகளுக்கு. அதே மரக்கறியத்தானே வந்து பசுகளோ மாடுகளோ அது என்னென்ன மிருகங்கள் அதை மேயுதோ அதுவும் அந்த கெமிக்கல் போட்ட மரக்கறிகளும் நிலத்துல இருக்கிற வளர்ற மரங்களையும் அதுதான் சாப்பிடுது. அப்ப நீங்க சாப்பிடுறதும் அவை சாப்பிட்டு அந்த மிருகங்கள் சாப்பிடுறது நீங்க அந்த மிருகத்தை சாப்பிடுறது எல்லாம் ஒன்றுதானே. அப்ப நீங்க சொல்லல அது வந்து வந்து கெமிக்கல் போடுறதால நீங்க வந்து
இறைச்சி சாப்பிடுறது என்ன நல்லதுண்டு. நன்றி 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 மேனேஜர் விஷயம். சரி, இதுக்கு என்னென்றால் சந்திரிகா இதுக்கு என்ன சொல்ல போறீங்களா? சின்ன இதுக்கு மட்டும் இவருடைய கருத்து எனக்கு விளங்கல. சரியா சரி. இப்ப விஜயலட்சுமி திரவியராஜா வாங்க அதே அணியில விஜயலட்சுமி திரவியராஜா எப்படி எப்படி மிரக்கறி நல்லம் உங்களுக்கும் சூழலுக்கும் இவ சொல்லாதது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். வசந்தி மனத்தை பார்த்து இப்படி சொல்லிட்டு போறீங்களே, அவ என்ன வடிவா உசாரா சொல்லி போட்டு போற, உங்களுக்கு கண்ணுக்கு அப்படியா இருக்குது. அவ அது இப்ப சாப்பிட இல்லையோன்னு தெரியல. சாப்பாடு கொடுக்கலையா? இல்ல நேற்று அவங்க ப்ரோக்ராம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி களைச்சு போய் வந்திருக்கிறேன். நான் தானே இழுத்து பிடிச்சுக்கணும் தெரியாமல் வசந்தியா நாங்களும் போய் களைச்சு போய் வந்திருக்கோம். ஒரு இடங்களுக்கு போயிட்டு வரைக்கல அது எல்லாருக்குமே ஒரு அலுப்பா தானே இருக்கும். மற்றது மரக்கறி சாப்பிடுவதால் எப்பொழுதும் நன்மை 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 என்று சொல்லுகின்றேன். எங்கள் சமய வழிபாட்டிலேயே பாருங்கள், நாங்கள் எங்க மரக்கறிகளை தானே செய்து படைக்கிறோம் என்ன கடவுளுக்கு. முருகனுக்கு வந்து தேனும் திணை மாவும் படைக்கிறோம் என்ன. அந்த திணையை கூடி நாங்கள் இப்ப மறந்து போய் இருக்கிறோம். அந்த திணையெல்லாம் எவ்வளவோ நல்ல சிறுதானியங்கள், அந்த மில்லட்ஸ் என்று சொல்றது இந்த சிறுதானிய வகைக்குள்ள வருது. என்ன கேள், வரகு, சாமை, திணை, குரக்கன்னு சொல்லி இவைகளையெல்லாம் நாங்கள் கைவிட்டே விட்டோம். ஆனா வெள்ளைக்காரர் வந்து அவைகளையெல்லாம் எடுத்து பவுடர் ஆக்கி அதுகளை நல்ல ஒரு ஸ்வீட்டா சாக்லேட்டுகளெல்லாம் செய்து அதை நிறைய காசுக்கு விற்கிறாங்களே. எள்ளு அதெல்லாம் அப்ப அந்த எள்ளுன்றதும் நாங்கள் பாவிக்கிறதெல்லாம் குறைந்து கொண்டே போகின்றது. அவர்கள் பாருங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சத்தையாவது அந்த பேகில்ஸ்களுக்கு மேலேயும் இந்த அந்த பன்ஸுக்கு மேலையெல்லாம் போடினமே. அது வந்து நல்ல சத்து. ஆனா நாங்கள் அந்த சாப்பாட்டில் எடுக்கிறோமாண்டா அது இல்லைன்னு அதை நாங்கள் கூட தவிர்த்து கொண்டு போகின்றோம் என்ன. அதையெல்லாம் நாங்கள் நானும் தான் அதை நிறைய நாங்கள் அதை எடுத்தாலும் அதுக்குள்ள சீனியா போட்டு அதை உருண்டை ஆகி அரவாதி பாகண்டா வாயூரதா. அவ சந்திரிகாவுக்கு ரச்சி மட்டும்தானோ மட்டன் வாயூர்தான். எங்களுக்கு கண்டா எள்ளுப்பாக நினைத்தாலும் வாயூர். எள்ளுப்பாகு என்று சொல்லவே வாயில சுரங்குது. ஒரு முதுதமிழ் புலவர் நல்ல தம்பி ஐயாவண்ட பாட்டு வந்து, கொல்லை செய்தே திணை விளைப்போம் கூரக்கன் விட்டுடுவோம் அவற்றை குற்றியாக்கிடுவோம் என்று சொல்லி ஒரு 120 வருஷத்துக்கு முதல் அப்ப எழுதி இருக்கிறார். அந்த பாடல் வந்து எங்கட தானிய வகைகளை பற்றி எல்லாம் சொல்லுது. இங்கிருந்து நாங்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்துக்கு போகின்றோம். யாழ்ப்பாணத்து ஒடியல் கூழ் குடிக்கிறதுக்காக. இங்க இருந்து யாரும் மரக்கறி கூழ் குடிக்கிறதுக்காக போறீங்களா? இல்ல, அங்கலயே ஒரு இவ்வளவு சத்து இருக்கிறது அதுல. அது முழு சத்தையும் அதுல பெற்றுக்கொள்ளலாம். கோயிலை பற்றி சொன்னீர்கள். என்னதுக்கு மடை என்று செய்வார். உள்ள விலங்குகள் எல்லாத்தையும் கொண்டு அங்க பலி கொடுக்கிறார்கள். அப்படியும் செய்கிறார்கள் தானே. சரி, அப்படியே இல்லைங்க. மனட் நேற்று ப்ரோக்ராம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இப்பதான் வந்து நான் இழுத்து பிடிச்சோம். மனட் இதுக்கு நீங்கள் ஏன் வேற வெஜிடேரியன், ஏன் வேற என்ன வெஜிடேரியன் உங்கள உடலுக்கும் சரௌண்டிங் சூழலுக்கு நல்ல என்று சொல்லிட்டு போகலாம். வந்து மரக்கறி சாப்பிடுறதால ஆல்சோ கணக்கு ஸ்டடீஸ் நடந்திருக்கு. உங்களோட மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்குமெண்டு. அப்ப நீங்க உங்களோட வந்து இந்தியன் டாபிக் வந்து உங்களுக்கும் உங்களோட சூழலுக்கும் எப்படி வந்து ராட்சி சாப்பிடுறது நல்லதா இல்ல மரக்கறி சாப்பிடுறது நல்லதா. அப்ப வந்து உங்களோட மென்டல் ஹெல்த்தே பெட்டரா இருந்தா உங்களோட சுத்தி இருக்கிற ஆட்களுக்கும் அது நல்லதா இருக்கு. அப்ப அதனால மரக்கறி சாப்பிடுறதால உங்களுக்கு அந்த பலனும் இருக்குது. தனியா உங்களோட உடல் பிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்ல, உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கும் அது நல்லதுன்னு. மிக்க நன்றி. நீங்கள் போய் வரலாம். நன்றி, மகிழ்ச்சி. நன்றி. திலப்பியா மீன் ஒன்று இருக்கிறது. அதுல ஏராளமான ஒமேகா 3 இருக்கிறது. அது வந்து ஒரு கிழமையில நீங்கள் ஒரு கால 2 தரம் சாப்பிட்டா உங்களுக்கு முழுமையான சத்து கிடைக்குதா. அது பிரைன் எங்கட ஒழுங்காக்கத்துக்கு உதவி செய்கிறது.
அப்ப இந்த உணவை இது மீனில இருந்து மட்டும்தான் பெற்றுக்கொள்ளலாம். இதை விறகுல இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, அப்ப சரி சரி, நன்றி. அதான் உண்மைதான். அந்த சல்மன் மீன்ல எல்லாம் நிறைய ஒமேகா 3 நான் வயிற்றுல இருக்கே வளர்க்கணும்னு சொல்லி இப்படி பெரிய மீனா வெட்டி துண்டா ஆபீசர்ல வச்சு கொடுக்குறோம். அது என்ன, அது ஒமேகா 3 நல்ல மூளை வளர்ச்சியாமன்னு சொல்லி 2 பேருக்கும் கொடுத்துட்டான். சரி, உண்மைதான். அந்த மீன்ல அவ்வளவு ஒமேகா 3 இருக்கு. ஓகே, ஜாசோ இதுக்கு எதுக்கு நீங்க சொல்லுங்க. ஒமேகா 3 இதுல காணும் நானும் சொல்லுறேன். இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? மறைஞ்சு அனைவருக்கும் நடுவர் அவர்களே வணக்கம் மறைவு. அனைவருக்கும் மகிழ்வான இரவு வணக்கம். இறைவனையும் பிரபஞ்சத்தையும் வணங்கி பெற்றோருக்கு நன்றி கூறி வாய்ப்புக்கும் நன்றி கூறி எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் அசைவ உணவை விரும்பி உண்ணும் வாயுரிகளுக்கும் கொண்டாட்டத்துக்கு போறதே அந்த உணவு உண்பதற்குத்தானா. அதுலதானா எல்லாம் தங்கி இருக்கு. அதிகாலத்துல அவன் தானா என்ன அசைவ உணவை தானே விரும்பி உண்டாகலாம். அந்த ஏதோ அது சூழ்நிலை, ஒரு வழியே இல்லை, ஒன்றும் செய்யலாது. என்னுடைய தலைப்பு சைவ உணவு தான் உடல் நலத்துக்கு ஆரோக்கியமானது, சூழலுக்கும் எல்லாம். ஓகே, திருமந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம் பாளையம் வல்லற் பிரானார்க்கு வாய்க்கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலாம் மணி விளக்கே. எங்கட உயிர் தான் ஆலயம் என்றா எங்கட உடம்பு. அப்ப நாங்க மிருகத்தை, அதாவது விலங்குகளை அழிச்சு அதை கொலை அது துடி துடிக்க கொலை செய்து அப்ப உண்ணுறம் என்று சொன்னால், உண்ணுறீங்கள் என்று சொன்னால் எவ்வளவு கீழ்த்தரமான செயல். இப்படி அதாவது பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் இறக்கும் போது எத்தகைய குணத்தை உடையவனாக இருக்கின்றானோ அதுதான் அவன் அடுத்த பிறப்புக்கு கொண்டு செல்லுதான். விளங்குதானே? அதாவது உயிர்வாழி எத்தகைய உணர்வை உருவாக்கி உள்ளானோ அந்த உணர்வு மரண நேரத்தில் அவனை அடுத்த உடலிற்கு கொண்டு செல்கின்றது. அப்படி என்றா எப்படி அப்ப நீங்கள் அந்த உணவு உன்னைக்கு என்ன மிருகத்தின குணங்கள்ல 3 குணம் இருக்கு. சாத்வீகம், தமோதம், ரஜோகுணம். அதுலயும் இந்த தமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும் வெல்லுற குணம் சாத்விகம். அந்த சாத்விக குணத்தை உங்களுக்கு தாரது சைவ உணவு. இப்ப நீங்க இப்படி சொல்றாங்க பாருங்க. இதுக்கு வசந்தி சொல்லுங்க. இப்படி சாத்வீகத்தை தருவதானாம் இந்த உண்மைதான். இந்த என்ன, இந்த உண்மை மரக்கரையில தான் உண்மையா வருது. உண்மையா அந்த என்னண்டா மரக்கரைகள் எல்லாம் இலைகள் குலைகள் எல்லாம் தானே வருது உண்மையா. இதுக்கு என்ன சொல்ல வாரீங்க? வசந்தி இருக்கட்டும் போய் தவறிட்டு மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி. எனது எதிர்த்தரப்பினர் ஜாசோவாமாவிற்கு என்ன சொல்ல வேண்டும் என்றால், ஆன்மீகம், இந்த ஆன்மீகமும் கடவுளும் ஒன்றல்ல. நீங்கள் ஆன்மீகம் ஒரு மார்க்கம், அது உங்களை நீங்கள் ஃபாலோ பண்றீங்க, உங்களுக்கு ஒரு விருப்பமானபடி நீங்க போய் ஃபாலோ பண்றீங்க. உண்மையிலேயே நீங்கள் கடவுளை நீங்கள் அடைய வேணுமா இருந்தால் அது கடவுள் மன்னிக்க வேண்டும் நடுவர் அவர்களே. நான் கடவுளை அடைவதற்கான நீங்கள் வாழும் போது மனிதத்தன்மையோட வாழ வேண்டும். அதுக்கு சைவ உணவை உண்ணுங்கள் என்று சொல்றேன். அனிமலை கொல்லாம இருந்தால் நான் மனிதத்துவமோட வாழ்கின்றேன் என்று. ஆனால் நீங்கள் மக்களுக்கு பட்டினி பசி கஷ்டங்கள்ல இருக்கிறவைக்கு உதவி செய்ய இல்லை. ஆனா நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஒரு அனிமலை கொள்வதாலதான் நான் மனிதத்துவமோட இருக்கிறேன்றது அது பிள்ளையான நாங்கள் அனைத்தும் உண்ணக்கூடிய மனிதர் அனைத்தும் உண்ணக்கூடியவர்கள். வெஜிடேரியனா இருக்கிற அனிமல், ஆடு மாடு அவை புல்லத்தான் சாப்பிடுவார்கள். அனிமல்கள் அவை மாமிசம் சாப்பிடுவார்கள். நாங்கள் ரெண்டையும் மனிதர்கள் ரெண்டையும் அனைத்தையும் சாப்பிடக்கூடியவர்கள். எங்கட என்ன அண்மையிலதான் என்ன அதான் உள்ளத்துக்குள்ள என்ன வெளியில இருந்து வாரதுண்டு பெண்களை அசிங்கப்படுத்துறேன். எங்களுக்குள்ள இருந்து வார இதுகள்லாம் மற்றாக்களை கொல்லும் வார்த்தை. நடுவர் அவர்களே, உங்களுடைய கருத்துக்கும் என்னடா பதில் இருக்கின்றது, வசந்தியின் கருத்துக்கும் பதில் இருக்கு. வசந்தியின் கருத்தை எடுத்து பார்த்தா விலங்குகளை இப்ப நீங்க சொல்றீங்க யானையோ அல்லது மாடோ எந்த மிருகத்தையும் உண்டு உயிர் வாழ்றது, அது புள்ளையும்
செய்து அதை அதுல அதே புல்லை சாப்பிட்டு தைரியமா எல்லாம் செய்யக்க உங்களால இவ்வளவு தாவரங்கள் இருக்குது. ஒரு மரம் கூட ஒரு மனிதன் ஆசையா கதைச்சாலாம் அது படபடன்னு நிறைய இலைகளை தந்து அழகா அடர்த்தியா வளருமா. அப்ப அந்த விலங்குகள் வாழ்க்கை என்றது வல்லவன் வாழுவான். நீங்க பாருங்க, ஆதியிலேருந்து எடுத்தீங்களா இருந்தால் முந்தி பெரிய பெரிய அனிமல்கள் இருந்தவ, பிறகு வந்து காலப்போக்கில வந்து இப்போ சிறிய அனிமல்கள் கூட இருக்கிறோம். ஏன்னா வல்லவையான அனிமல்கள் இப்ப முந்தி வந்து சிங்கம், புலி எல்லாம் சின்ன சின்ன அனிமல்களை பிடிச்சு பிடிச்சு சாப்பிட்டு வந்துதான் எங்கட கூர்மை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வல்லவதான் வாழுவார்கள். அதே மாதிரி மனிதன் தன்னால இயன்ற அளவுக்கு வல்லவனாக வந்து மனிதனாக வாழும். காலம் இருக்குது. ஆதி காலத்துல யானைய கூட கறியாக சமைச்சு சாப்பிட்டார்கள். ஏனென்றால் அந்த காலத்துல வேற சாப்பாடுகள் இருக்கவில்லை. ஆதி காலத்துல நிக்கிறீங்கள். ஆதி காலத்துல உண்டவர்கள் பிறகு யானைய உண்டவர்கள் ஆதி காலத்துல பிறகு எனக்கு தெரியாது. ஆதி காலத்துல உண்டவர்கள் பிறகு உண்ணவில்லை என்றால் அது சேவை இல்லை என்றபடியே தானே அது உண்ண. எந்த ஒரு தத்துவத்தை கூறின எந்த ஒரு தத்துவவாதியோ, திருவள்ளுவரை எடுத்துக்கொள்ளுங்கோ, திருமூலரை எடுத்துக்கொள்ளுங்கோ, யாருமே இந்த நீங்க சொல்ற இந்த அசைவ உணவை இந்த சாப்பிடுங்கள் என்று சொல்ல இல்ல. அதாவது வள்ளுவர் கூட தனது புலால் மறத்தல் என்ற அதிகாரத்துல 10 குறள்லயும் என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சுருக்கமா ஒவ்வொரு வரையில சொல்றேன். முதலாவது குறள்ல சொல்றேன் என்னன்னு சொன்னா, இன்னொரு உண்ட உடலை வளர்க்கறதுக்காண்டி இன்னொரு உயிரை கொண்டு வாழ்றிய நீ என்ன ஆள் விளங்குதானே. அடுத்தது சொல்லப்படுது நீங்க வித்தியாசம். நீங்க ஒரு ஆன்மீகம் என்ற ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து கொண்டு அப்படி கதைக்கிறீங்க. அது மட்டும் புரியாது வாழ்க்கைக்கு. ஆன்மீகத்துக்கும் இப்ப இது வந்து சைவ உணவா இத ஊறி இப்ப திருக்குறள் வந்து நாங்கள் இந்த நாட்டுல வாழ்றோம். இந்த நாட்டுல நாங்கள் வாழும் போது எங்கட வேலைப்பளு வந்து வித்தியாசமான வேலைப்பளு. நீங்கள் இப்போ ஒரு ஃபார்மர்ஸ் இந்த வேலைப்பளுவை எடுத்தீங்களா இருந்தா அவர்களுக்கு நடுவரவர்களே, மனம்தான் நீங்கள் எதை சாப்பிட்டு உங்களுக்கு பிடித்ததை சாப்பிட்டு உயிர் வாழ முடியும். ஆனால் எங்களுடைய தலைப்பு சைவ உணவா அசைவ உணவா, ஆரோக்கியமானது அல்லது சூழலுக்கு பொருத்தமானது என்றதுதான் தலைப்பு. இப்ப இதுல சைவ உணவுக்கு இன்னும் ஒன்று வரனா இலகுவானது. உங்களுக்கு அதை நீங்கள் பராமரித்து எடுப்பதுக்கு இலகுவானது. மற்றது எந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை தார மிளகாய் இருக்கட்டும், மஞ்சளா இருக்கட்டும், அல்லது நீங்க சமைக்கிற அந்த இறைச்சிகளுக்கு போடுற சும்மா பச்சையா சாப்பிட முடியாது நீங்க சொல்ற அந்த அசைவ உணவை. ஆனால் சைவ உணவை நீங்கள் பச்சையாகவே பழங்களையும் காய்கறிகளையும் உண்ண முடியும், இலகுவா பெற முடியும். இந்த வீடுகள்ல நீங்க சமைக்கும் போது கூட இந்த மீனை சமைச்சிட்டு 2 நாளை அப்புறம் வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அது அவ்வளவு மனம் எடுக்கும். அப்ப இந்த எண்ணெயில எடுத்து பாருங்க. எண்ணெயில ஒரு சிறந்த எண்ணெய், நல்லெண்ணெய், இப்படி ஒலிவ் எண்ணெய், இப்படி நிறைய இருக்குது. எல்லாம் சைவ உணவுல இருந்தான் வருது. சொல்கின்றேன். அண்மையில ஒருவர் திருவண்ணாமலைக்கு போயிருந்தார். அவர் வந்து இந்த பெரிய இந்த மாடு அப்படி உண்பதில்லை, ஆனால் மீன், ஒரு கோழி அப்படி உணவு உண்பார். அவர் அங்கு போய் ஒரு சித்தர் இவரை சந்திக்கின்றார். உண்மை சம்பவம். எனக்கு தொலைபேசியில் அவர் சொல்லியிருந்தார். சித்தரை சந்திக்கின்றார். அவர் நேரையே அவரை பார்த்தவுடன் சொல்லுவாராம், பிணந்தின்னி, நீ வந்து பிணந்தினி. இதுதான் ஒரே ஒரு வார்த்தை. அவருக்கு அப்படியே தூக்கி போடுதான். அப்ப திரும்பி வந்தவர் அண்டுல இருந்து எந்த விதமான அசைவ உணவு என்றதே அது நீர்ல வாழைக்கு வேண்டி தொட்டில வச்சு வளர்க்குறீங்களா, எவ்வளவு அழகா இருக்குது. அத தூக்கி கடல்ல இருந்து தூக்கி எடுத்து போடுங்க. துட்டிச்சுதான்
இறக்குமே நன்றி. சரி அப்படியே சரி சரி அதுக்குள்ளே நீங்க கூட கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களே யோசிங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் வித்தியாசமா அவங்க எத்தனையோ ஆட்கள் கேட்டு கொண்டிருக்கணும், அவங்களை நம்பி வந்திருக்கணும். அப்ப நீங்கள் அதையும் கொஞ்சம் சிந்திச்சு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு டக்குனு போகணும், மூவ் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே நிக்க கூட ஒருக்குள்ளே நிக்க கூட. ஓகே, நன்றி யசோ. எனக்கு யசோ சொன்னா இதுக்கு மறந்து சொல்லுங்க பாபம். சிவச்சந்திரிக்கும் மறுவாய்ப்புக்கு நன்றி. உள்ளம் திருக்கோயில் ஊனிடம் திருமந்திரத்தை எடுத்து விளாசி போட்டீர்கள். பைபிள் கூறுகிறது இந்த உலகத்திலே இருக்கிற தாவரங்கள் எல்லாம் மனிதனுக்காகத்தான், இந்த மீன்கள் எல்லாம் மனிதனுக்காகத்தான், இந்த விலங்குகள் எல்லாம் உணவு தேவை என்றால் மனிதனுக்காகத்தான். அங்கே சொல்லப்படவில்லை நீ இதை சாப்பிடாதே என்று சொல்லப்படவில்லை. அங்கேயும் சொல்லி இருக்குது அங்கேயும் சொல்லி இருக்குது உங்களோட மனச்சாட்சிக்கு உங்களுக்கு அது சரி இல்லையண்டா சாப்பிடக்கூடாதுன்னும் சொல்லி இருக்கு. அதை எடுக்கிறதே சொல்லுங்க. அப்படி ரெண்டு பாக்கல நாங்கள் பால் கறந்து மாட்டுல பால் கறந்து குடிக்கின்றோம். அது கண்டுக்குரிய பால். நாங்கள் ஏமாத்தி கண்டுக்குடிய குடிக்க விட்டுட்டு அந்த வார பாலை ஏமாத்தி கண்டின்ற பாலை களவெடுத்து குடிக்கிறோம். கோழி குஞ்சு வளர அந்த குஞ்சுக்குரிய இதை நாங்கள் கொலை செய்து சாப்பிடுறோம். அது நம்மளுக்கு தெரியாது. அதுவும் இதுதான். உண்மைதான். இந்த பாலை கறந்து பாலை கறக்க விடுறதுல அண்டை இழுக்கிற மாதிரி விடுற மாதிரி விடுகிறது, பேந்து மாட்டிய கழுவுறது, அது ஒரு குடிக்க விடுறது, அதை என்னடா இது என்ன இது இந்த ரத்தம் அது இந்த ரத்தம் அந்த குட்டிக்கு கூட கொடுக்க விடாமல் என்ன வாழ்க்கை என்ன செய்கிறீங்க சந்திரிகா சொல்றாங்க. சொல்லி போட்டு இந்திரவேல் வர இல்ல எல்லாரும் ஒரே ஆள் வராதீங்க. வேற கருத்துக்கள் இந்திரவேல். வணக்கம். இப்ப என்னன்னு சொன்னா இந்த உலகத்தை ஆண்டவன் படைச்சு எத்தனையோ விலங்குகளை படைச்சுக்கிற இப்ப மாம்சம் என்ற சௌகரியங்களை நீங்கள் மற்ற விலங்குகளை தின்னாம குடிக்கப்பட்ட விலங்குகளை தான் நீங்கள் சாப்பிடுங்க தெரியாம இருக்கு. சரி, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்ப என்னன்னு சொன்னால் நாங்கள் வரலாற்றுல படிச்சிருந்த எங்க தமிழ் பாடங்கள் அப்படின்ற பழமொழியில பார்த்தா உதாரணமா நான் ஒன்றை சொல்றேன். இழைத்தவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொல்லுன்னு சொல்லுவாரு. இழைத்தவனுக்கு மாடு கொளுத்தவனுக்கு ஆடு எங்கேன்ற ஏதாவது ஒரு பழமொழி, அப்படி விலங்குகளை கொண்ட பழமொழி எத்தனையோ பழமொழிகள் இருக்கு. வெங்காயம் தங்காயம் பெறாதுன்னு சொல்லுவார்கள். அப்படி எத்தனையோ பழமொழி. சர்க்கரை உப்பும் விஷங்களாகவும் இங்கே பசிக்கா சாப்பிடு ருசிக்கா சாப்பிடாதே எத்தனையோ பழமொழிகள். வாழை வைக்கும். வேற என்ன சரி ஆயிரம் பேரை கொண்டவன் யாரும் பெரியார் என்று சொல்லுவார்கள். அது என்ன எடுத்து 1000 வேறு மருந்துகளை எடுத்து ஒரு வைத்தியராவார் சொன்னா எல்லாம் ஒரு எங்களோட தாவரவியல் சம்பந்தமாக மரக்கறிகள் சம்பந்தமாக தான் எங்க காலந்தோறும் வருகின்றது. எங்களோட வாழ்க்கையில சொல்லுவார்கள் பித்தம் வாதம் சீதம் என்று சொல்லுவார்கள். இது மூன்றும் உடல்ல கூடி குறைஞ்சா வருத்தம் ஏற்படும். இப்ப நாங்கள் பாயூரி சுசிக்கா போய் சாப்பிடக்கிட்டா வண்டி வைக்க அங்க எங்களுக்கு பித்தம் வாதம் இதெல்லாம் கூடிடும். கூட அங்க அவருடைய மிகினும் குறையினும் நோய் உண்டாகும் என்று திருவள்ளுவர் சொல்லுவார். இந்த மூன்றிலையும் மாற்றங்கள் ஏற்பட்ட வருத்தங்கள் உண்டாகும் என்று சொல்லி. ஆகவே இந்த மாமிசம் உங்களை கொண்டு போய் அளவடைந்த சாப்பாட்டுக்கு உங்களை கொண்டு போய் உடம்புல கூட்டி கொலஸ்ட்ரோலை கூட்டி பிரச்சனைகளை வருவார். சொல்லுவார்கள் பொண்ணு எறிஞ்சாலும் ஒரு பொற்கீரை எறியக்கூடாது. என்ன இறைங்களோ ஒரு பொடிக்கீரை எறியாதுன்னு சொல்லுவார்கள். கீரை அப்ப கீரையில சரியான அயன் இருக்கு. கீரையிலாம் அயன் இருக்கு. அது கடவுள் படைக்க இந்த தாவரங்கள் அந்த கீரை என்னிதமா ஆண்டவன் படைச்சிருக்கிறார். இந்த கீரையை நீங்கள் சாப்பிட்டு புனிதமா வாழுங்கன்னு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாங்களும் பார்க்க நாங்கள் ஏன் ஐயர்வார் பிராமணரை கண்டு சலிப்பு அடிக்கிறோம். அவை சுத்தமா இருக்கிறோம், பார்க்க அழகா இருக்கிறோம். மரக்கறி சாப்பிடுறதா பார்க்க எல்லாரும் அழகா வாரேன். நீங்க பிள்ளைகள் எல்லாம் பார்க்க வடிவத்தான் இருக்கு. மன்னிக்கவும் இந்திரவேல் அவர்களே, ஐயர்மார் மச்சன் சாப்பிடவில்லை என்று எப்படி உங்களுக்கு தெரியும்?
விளங்காது ப்ளீஸ். பாருங்க, சில ஐயருமே பார்க்க வடிவில்லாம இருக்கு. அவை வந்து சாப்பிடுறேன், அவை மற்றவங்க சாப்பிட முடியாது அப்படி. ஆனா 90% அவங்க வடிவாத்தான் இருக்கிறாங்க, சுத்தமா தான் இருக்கிறாங்க. மன்னிக்கவும் இந்திரவேல் அவர்களே, உங்களுக்கு கொஞ்சம் தரவுகள் தருகின்றேன் கேளுங்கோ. இந்தியாவின் பாப்புலேஷன்ல வந்து 3 வீதமானவர்கள் தான் பிராமணர்கள். ஆனா அவர்கள் வந்து உற்பத்தியாக்கும் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் மாட்டு இறைச்சியின் தொகை வந்து 80% இருந்தால் அதை உற்பத்தியாக்குற அத்தனை பேரும் பிராமணர்கள் தான். மாட்டு இறைச்சியை உற்பத்தியாக்கி விற்பனை செய்கிற முழு பேரும் இந்தியன் பிராமின்ஸ். ஆதி காலத்துல அவதான் அந்த ஒரு ஆள் வாங்க கேட்கிறாங்க. எல்லாரும் ஒலிப்பிக்க வராதுங்க ப்ளீஸ். ஏனென்றால் கோவிக்காதீங்க. சமூகத்துக்கு எது நல்லது, ஆரோக்கியத்துக்கு எது நல்லதுதான் வாதமொழியோ பழைய அரசியலும் பழைய மாறுபட்ட விஷயங்களும் தலைப்பிலிருந்து விலகிச் செல்லாதீர்கள். அசைவ உணவின் முக்கியத்துவத்தை சொல்லுங்கள், சைவ உணவின் முக்கியத்துவத்தை சொல்லுங்கள். தலைப்பில இருந்து விலகாது. இல்ல 80% மாட்டு இறைச்சிகள் விற்பனையாகின்றது, இம்போர்ட் பண்ணப்படுகின்றது. அதை உற்பத்தி செய்வர்களும் அதை வச்சு நடத்துபவர்களும் பிராமின்ஸ் தான். அதுக்கான ஒரே ஒரு பதில், வசந்தி சொன்னதுக்கான ஒரே ஒரு பதில், எப்போது எல்லோரும் இந்த நீங்கள் அசைவ உணவை விடுகின்றீர்களோ இந்த வியாபாரம் இல்லாம போடுவோம். இந்த அசைவ உணவு வியாபாரத்தை நோக்கியதாகத்தான் போய்கொண்டிருக்கிறது, தவிர உடல் நலத்தை நோக்கி போகவில்லை. அதை விட இப்ப அண்மையில கொரோனா வந்தது. உங்களுக்கு என்ன சொன்னவே அந்த கொரோனாவை எதிர்த்து போராடுறதுக்கு அல்லது கொரோனா வராமல் இருக்கிறதுக்கு, வந்தால் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு ஏதாவது ஒரு இறைச்சியவோ ஏதாவது ஒரு மீனையோ சொன்னார்களா? இல்லை. மஞ்சளை சாப்பிடுங்க, இஞ்சியை சாப்பிடுங்க, உள்ளியை சாப்பிடுங்க, தேசிக்காய் எடுங்கோ, அது எடுங்கோ, இது எடுங்கோன்னு சொல்லி உடம்பின் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கானதா எல்லாமே சைவ உணவாத்தான் இருந்தது. இன்னும் சாப்பிடுபவர்களுக்கு பல்வேறுபட்ட நோய்கள் வருவதை கண்டுபிடிக்கின்றார்கள். அது மறைக்கப்படுகின்றன. காரணம் வியாபாரம். நிச்சயமா இல்ல. சிக்கன் சூப் நீங்க டாக்டர்ஸ்ட போனீங்கன்னா கட்டாயம் சொல்லுவீங்க, உங்களுக்கு உடம்பு சுகம் இல்லையா சிக்கன் சூப் சாப்பிடுங்க, நல்ல சூப் வகைகள் செய்து சாப்பிடுங்கன்னு சொல்லுறார்கள். எங்கட சித்த மருத்துவத்துக்கான நாங்கள் எங்கட ஆன்மீகத்தை கொண்டு வந்து புகுத்துன்றோம். சிக்கன் ஆதியில இருந்த சிக்கன் வேற, இப்ப இருக்கிற சிக்கன் வேற, அது வேற விதம். ஆனால் எங்களுக்கு ஆரோக்கியமானது, எங்களுக்கு உடம்புக்கு எங்களோட உடம்புல அத்தனை உடல்களும் உடம்பு உறுப்புகளும் வேலை செய்ய வேண்டுமா இருந்தா அதுக்கான விட்டமின்கள் உங்களுக்கு எடுக்க வேண்டும் என்றால் அது மாமிசத்திலும் ஒரு பகுதி மாமிசத்திலும் இருந்துதான் வருகின்றது. ஒரே ஒரு பதில் என்னன்னு சொன்னா, மருத்துவர்கள் கூட இன்று வியாபாரத்துல வாங்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் அதுக்கு கீழேதான் புரிந்து கொள்ளுங்கள். ஏன் நீங்கள் மாமிசத்தை விரும்புகின்றீர்கள்? ஒரே ஒரு கிழமை நீங்கள் சைவ உணவை உண்டு அதை அவதானித்து வந்து அனுபவத்திலே சொல்லுங்கள். அதான் சைவ உணவை சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், வித்தியாசம் தெரியும். அதை உண்டு பாருங்க ஒரு கிழமை. அதான் என்ன வசந்தி ஒரே அடியா மாமிசம் இருக்கிற அவருக்கு ஒன்றுமில்லை, சைவ கறி சமைக்க தெரியாதாக்கும். அதுதான் நானும் நினைக்கிறேன். மச்சக்கூழ் மட்டும் சொல்லவில்லை, நான் ருசியை பற்றி சொல்லவில்லை. ஊருக்கு ஆக தனியா மச்சக்கூழ் மட்டும் சாப்பிட போவோம். எத்தனை எல்லாம் மரக்கறிகள்ல செய்யற சாப்பாடுகள், மரக்கறி கூழுகள், என்ன ஆடிக்கூழ் மாதிரி அந்த உளுத்தம் மாக்கள்ல செய்யற அதுகள் எல்லாமே நல்ல நல்ல டேஸ்டான
சாப்பாடுகள் எல்லாம் வைரமுத்தின் அழகான கவிதை இருக்கேன், களியை கிண்டி அதற்குள் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுவதற்கு நல்ல ஒரு அழகான கவிதையே எழுதி வச்சிருக்காரு. களியை கிண்டு அதுக்கு நல்லெண்ணெய் விட்டு அதை குழியாக்கி அதை விளையலாக்கி அப்படியே தொண்டை குழியில் விழுங்கும் அந்த அழகையே அழகு என்று சொல்லி அதே மாதிரி டாக்டர் சித்த மருத்துவர் சிவராமனின் தரவின்படி உலகத்திலேயே ஆராய்ச்சி செய்து மிகவும் சிறந்த உணவண்டு இட்லியும் சாம்பாரையும் தான் சொல்லி இருக்கணும். அது ஒரு பெரிய அதிசயமா இருந்தது எனக்கும். என்னோட அப்ப அதுல இருந்து இப்ப நான் எவ்ரி வீக்குமே இட்டலியா செய்து கொண்டிருக்கிறது. அப்போ வீட்டுல சட்னி ஆகி நடுவு இட்டலி செய்தா சட்னி சாம்பார் அப்படி அதை விட புரதச்சத்து தனியார் வெச்சியில தான் இருக்குன்னு சொல்லி வசதி சொல்றீங்க. ஏன் எங்கட பயறு பன்னீர் என்னத்துன்னு தானியங்கள் எல்லாத்துலயுமே நிறைய இருக்குது. நான் புரதச்சத்துன்னு சொல்ல இல்ல, போலிக் ஆசிட், விட்டமின் B12 இவையெல்லாம் மாமிசத்துலதான் இருக்குது. எங்களோட உடல் எடுக்கக்கூடிய எங்களுக்கு உடலால எடுக்கக்கூடிய விட்டமின் B12 மாமிசத்துல இருக்குதான் எடுக்கலாம். மற்ற ஆதி காலத்துல இருந்த விட்டமின் மரக்கறியெல்லாம் இருந்தவ நுண்ணுயிர்கள் வித்தியாசம். இப்போது வந்து இப்பெல்லாம் கெமிக்கலி மோடிஃபை பண்ணபடியா இப்ப இருக்கிற மரக்கறிகள்ல வந்து அந்த போலிக் ஆசிட் அதாவது விட்டமின் B12 உண்டாக்குற வெஜிடபிள்ஸ் வந்து இப்ப இல்ல, எல்லாம் அழிக்கப்பட்டு. சரி அதுக்கு நீங்க ஆராய்ச்சி சொல்லி அந்த அணி விட்டமினுக்கு நீங்க வந்து வெளியால டேப்லெட்டா எடுக்க வேணும் அல்லது மாமிச மூலம் தான் முக்கியமானவை எடுக்கலாம். விட்டமின் B12க்கு ஊசி ஏற்றுறது அல்லது டேப்லெட் எடுக்கிறது செய்து கொண்டிருக்கிறோம். அது கொண்டு செய்யலாம், அதை ஒத்துக்கொள்ளுதான் வேண்டும். ஆனால் வல்லாரையை சாப்பிடுவதால் நல்ல ஞாபக சக்தி கூடுகின்றது. எத்தனையோ தானியங்கள் இருக்கின்றன, அவைகளை நாங்கள் உண்ணாததால் விட்டமின் B12 குறைய போகின்ற. இல்ல நாங்கள் என்னண்டா எங்களுக்கு நாங்கள் ஆய்வு செய்யணும். நாங்க சும்மா கீரையும் மீனையும் மரக்கரையும் பருப்பையும் கத்திரிக்காய் குழம்பையும் வெண்டிக்காய் குழம்பையும் முருங்கைக்காய் குழம்பையும் செய்ய அப்பா எதுல தீர்த்து இருக்குது எதுல இருக்குது மரக்கரையில இருக்கும் கட்டாயம். அதுகளை நீங்கள் ஆய்வு செய்து இந்த கீரையும் அந்த மரக்கரையும் விட்டு போட வேண்டாம். இதையும் ஆய்வு செய்யுங்க. இறைச்சி மாதிரி அதுல இருக்கு. நடுவர்களே, ஆய்வு செய்து சொல்கின்றேன், அனுபவ ரீதியாக சொல்கின்றேன், ஆய்வு செய்து சொல்கின்றேன். தேங்காய் உங்களோட வீடுல தேங்காய் இருந்தா தேங்காய் அதாவது ஓட்டுக்கும் அந்த வெள்ளை தேங்காய்க்கும் இடையில இருக்கிற பகுதி அது இடி அந்த மின்னல் கூடி தாக்காதான். அதை நீங்கள் உண்டா அப்படி ஒரு சக்தி அந்த தேங்காய்க்குண்டா. அதை விட இவ்வளவோ சக்தி. நீங்க தேங்காய சும்மா சாப்பிட்டீங்கன்னாலே உங்களுக்கு பசிய வராது. அது ஒரு சக்தி. இல்ல என்ன சொல்லணும், சும்மா பொதுவா சொல்லக்கூடாது. இப்ப B12 அதுல அப்படி இல்ல அடிச்சு கொடுக்கணும். B12 அதுல இருக்குது, போலிக் ஆசிட்ல இதுக்கு ஊசி ஏத்துறீங்க, இதுக்கு இறைச்சியில தான் இருக்கணும். இப்ப நீங்க சொல்றீங்க இறைச்சி சாப்பிடுறீங்க. அதிகமான ஆட்கள் சொல்றது இந்த அசைவம் சாப்பிடுறது இரும்பு சத்து குறைஞ்சு போயிரும். இரும்பு சத்து முழுக்க பேரிச்சம்பழம் சாப்பிட்டீங்கன்னா இரும்பு சத்து வரும். அப்ப சொன்னதுக்கு சொல்லணும். ஓகே சரி, நன்றி. அவோ அந்த அணி என்ன சந்திரிகான் அணியா? சரி சொல்லுங்க. பச்சை காய்கறிகள் அவை கீடானவை. பச்சை காய்கறிகள் அதுவும் நீங்கள் பச்சையாக உண்டால் இன்னும் அதை விட ஒரு பழமொழி சொல்லுங்க பாப்போம். உடல் ஆரோக்கியத்துக்கான அசைவ உணவுல உள்ளது இல்ல என்ன எந்த எங்களுக்கு தெரிஞ்ச அண்டி இல்லையான்னு சொல்லலாம். நானும் அங்க கேட்கிறாங்களே நாங்கள் அதை படிக்கல ஆய்வு செய்யணும். நடுவர்களே, எந்த ஒரு உணவையும் நீங்கள் தப்பி தவறி சாப்பிட்டீங்க, அதுல ஏதோ அந்த உணவுல ஒரு கிருமி இருக்கோ அல்லது ஏதோ ஒரு அசமாத்தம் உங்களுக்கு உடலுக்கு சரி வரலைன்னா அதுல இருக்குது. 10 மிளகு இருந்தா பகைவன் வீட்டிலே உண்ணலாம். நீங்க மிளகாய் சப்பி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு இது இருக்குது. அதே மாதிரி இந்த பச்சை காய்கறிகள்ல முழுக்கை இருக்குது. மாடு என்னதை சாப்பிட்டு பலத்தை எடுக்குதுன்னு உங்கள்ட்ட கேட்கிறேன். புல்லத்தானே சாப்பிடுது, நீங்களே அந்த மாட்டை வெட்டி சாப்பிட முடியும். இவ்வளவு பாடாப்படுறீங்கன்னு எனக்கு விளங்கு இல்லை. கூடுதலாக நாங்கள்
ஒரு சிறிய விஷயம் ஒன்றுதான். இப்ப நாங்கள் அந்த முதலும் சொன்னவை எல்லாம் நிறைய நாங்க பச்சையா எடுக்கிறது குறைவுன்னு. அந்த ஸ்மூதியா அடித்து மரக்கறிகளை நாங்கள் எடுக்கிறது குறைவுன்னு. இங்க வெள்ளைக்காரரை பார்த்தால் அந்த செலரி என்று சொல்லி அதையும் வேற எல்லா பழங்களையும் எல்லா மரக்கறிகளையும் கூடி பீட்ரூட் என்றான் எல்லாம் ஒன்றுமே அதை விட பச்சையாத்தான் அரைச்சு போட்டு குடிக்கணும். அதான் பச்சையா நாங்க செய்யறது. ஆனா நல்ல உப்பு போட்டு கழுவுங்க. வினிகர் போட்டு கழுவுறோம். இரண்டாவதுக்குள்ள பூச்சி எழுது இருக்கும். அது பச்சையா தன்றது கவனம். கனவேற்ற கைகள் போடுறது அதுகள் எல்லாம். ஒரே ஒரு கேள்வி நடுவர் அவர்களே, இப்படி உயிர் சக்தியோட பச்சையா சாப்பிடுற உணவில இல்லாத சக்தியை இறந்த பின்பு அந்த நீங்க சாப்பிடுறது இறந்து அது நார அதை ஏதோ வடி அத உண்டு என்னத்த சக்தி வேற என்னத்த எடுப்பீங்க? அதெல்லாம் பொய் வியாபாரம். என்னன்னு சொன்னால் பசுமாட்டின் குடல் அமைப்பும் மனிதன் குடல் அமைப்பும் ஒரு மாதிரி இல்லை. மனிதன் குடல் அமைப்பு வந்து இன்டெஸ்டைன் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுல இருந்து தான் அவனுக்கு இருக்கு. ஆனா அந்த பசுமாட்டுக்கின்ற இன்டெஸ்டைன் அளவு வந்து சரியான லோங். மனிதன் போல ஒரு 4 மடங்கு லோங் ஆனது. உள்ளுக்குள்ள அந்த குடலுடைய அமைப்பு வந்து 4 மடங்கு லோங். என்றபடியா அவன் வந்து அந்த பசுமாடு வந்து புல்ல சாப்பிட்டா அது உடனடியாக செமிக்கிறது இல்லை. அது வந்து திருப்பி வாய்க்குள்ள கொண்டு வந்து அரைச்சு தான் சாப்பிடும். மனிதன் அப்படி சாப்பிடவே இல்லை. மனுஷன் சாப்பிடுற வெஜிடபிள்கள் வந்து அவன் ஒருக்கா சாப்பிட்டு முண்டு விழுங்கினா அந்த இன்டெஸ்டைனால போய்க்க வந்து அது ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளால போய்விடும். அது எங்களோட முழு விட்டமினையும் எடுக்கிறதுக்கு ஏற்ற பொடி எங்களோட அமைப்பு அப்படியானது இல்லை. அதனாலதான் வந்து மனிதன் வந்து எல்லா விதமான உணவையும் சாப்பிட வேணும். பசுமாடுக்கு புல்லு சாப்பிடுறதால அதை திருப்பி உடலை விட்டுடும். இப்ப சூழலுக்கு என்ன கேடு? சூழலுக்கு வாங்க, சும்மா அதுலயே நிக்காதீங்க. நீங்க எப்படியே விலங்குகளை உண்டு கொண்டு போனீங்களா இயற்கை சமநிலை இல்லாம போயிரும். 300க்கு மேற்பட்ட விலங்குகள் அரிதான நிலையில், அதாவது ஆய்வு ரீதியா 200க்கும் மேற்பட்ட பறவை, அதாவது பறவை விலங்கு எல்லாமே சேர்த்து 200க்கும் மேற்பட்ட பறவை விலங்கினங்கள் இல்லாமல் போய்விட்டது. ஆகவே நீங்கள் இப்படியே உண்டு கொண்டு போவீங்களா இருந்தால் எதிர்காலத்துல விலங்கினங்களே இல்லாமல் இருக்கும். இயற்கை சமநிலை பேணப்படாது, பெரும் பேரிடருக்கு தள்ளப்படுது. அதுதானே ஜாசோ இப்போது பிராய்லர் கோழி என்று சொல்லி எத்தனையோ லட்சம் பிராய்லர் கோழிகளை வந்து உற்பத்தி செய்கிறார்கள். வெளியில வாங்க உடலை விட்டுட்டு செய்யுங்கோ, மரக்கறிகளை உருவாக்குங்கோ. ஃப்ரெஷ்ஷான அந்த கிருமி நாசினிகள் பயன்படுத்தாமல் நாங்கள் எங்கட வீட்டுல சொந்தமா இருக்கிற இயற்கையா இருக்கிற அந்த உள்ளிகள் இஞ்சி அதுகளை போட்டு அந்த பூச்சிகளுக்கு எல்லாம் போட்டு எங்கட வீட்டு தோட்டங்களே நாங்களே செய்யலாம். அதுலயே இவ்வளவு சிலர் இந்தியாவில கூட நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த அப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு மரக்கறியும் ஒவ்வொரு காலநிலைக்கு அங்கே செய்ய முடியும். ஆனா இங்க வெளிநாட்டிலையும் கூடி நிறைய பேர் என்னுடைய நண்பியெல்லாம் நெடுக செய்து கொண்டே இருக்கிறா. நிறைய எல்லாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறா. அப்ப அவ ஃப்ரெஷ்ஷாவே எல்லாத்தையும் சாப்பிடுறா. என்ன இயற்கையின் அழகு, அதாவது இப்ப ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு மிருக காட்சியாலைக்கோ அல்லது ஏதோ ஒரு பார்வையிட இந்த இயற்கைய பார்த்து ரசிச்சு அந்த ஒரு இன்பம், உணவு என்ற ஒரு இன்பம் அது வர இது. அப்ப இது காலப்போக்குல அந்த உணர்வு, அந்த சுற்றுலாக்கள், அந்த எதுவுமே இல்லாம போயிடும். இயற்கையை சொல்லிட்டேன். இயற்கையை சமநிலை அழகு, அந்த அழகு கூட ரசிக்கலாம். அது என்ன நாங்கள் இது எல்லாத்தையும் அழிச்சு பட்டி கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நெருப்பை கண்டுபிடித்தாங்கன்னு சொல்றாங்க. இப்ப இந்த நெருப்பை கண்டுபிடிச்ச பிறகுதான் இந்த உணவுகள் பரிமாற்றங்கள்ல வித்தியாசங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனா விலங்குகள் இப்பவும் இதை மீட்டு கொண்டுதான் இருக்கு, சாப்பிட்டு இதை மீட்டு கொண்டு இருக்கு. அவைக்கு வந்து பச்சை. ஆனா நாங்கள் மரக்கறிகளே விதை வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே இப்ப சௌரியா சொன்ன மாதிரி நாங்கள் மனிதன் தான் 2-3 நேரம் சாப்பிடுறோம். ஆனா விலங்குகள்
கண்டபடி நின்றபடி சாப்பிட்டு கொண்டிருக்கு. நித்திரையும் சாப்பாடும் தான் அதிலிருந்து தொழில். நாங்களும் அப்படிதானே சாப்பிடுறோம், குறைக்கிறோம், நொறுக்கிறோம், மறைக்கிறோம். அதிலே 3 நேரத்துக்கு மிஞ்சி சில விலங்குகள் சில மனிதர்கள் போல தாவர உண்ணிகளாகவே வாழுகின்றார்கள். அதாவது விலங்குகளை மாமிசம் உண்ணுவதில்லை. உதாரணமாக அதிலே இருக்கின்ற விலங்குகளுக்கே இருக்கின்ற பெரிய விலங்குகள் ஆடு, பசு, யானை, இது கடைசி வரையும் விலங்குகளை பிடிச்சு தின்னாது. ஆகவே விலங்குகளுக்குள்ள வாழ்கின்ற உயர்ந்த இனங்களும் எங்களுடைய மனித சமுதாயத்துக்குள்ள வாழ்கின்ற பெரிய மனிதர்களும் சைவ பெரியார்கள், அவர்களுக்கு விஷயம் அறிந்தவர்கள். ஆகவே நாங்கள் நிச்சயமாக வல்லார குணங்களே சத்துள்ள பருப்பு வகைகள் எல்லாத்தையும் உண்டு. நாங்கள் சூழலுக்கு ஆரோக்கியத்தையும் இயற்கைக்கு ஒரு வளர்ச்சியையும் உண்டு பண்ணுவோம் என்பது எமது கருத்து. நன்றி. என்னன்னா ஒரு நீங்கள் ஒரு உணவை, ஒரு இறைச்சிய நீங்கள் சாப்பிடாம விட்டா நீங்கள் புனிதனாவதும் இல்லை. நீங்க இறைச்சிய சாப்பிடாம விட்டா நீங்க மிருகமாவதும் இல்லை. ஓகே, சொல்லி கொண்டாங்க. ஏதாவது புது கருத்து அண்மையில சில இலங்கையில வன்னி கிளிநொச்சி பகுதிகளில சில வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக யாராவது உதவி எங்களுக்கு செய்து தாங்கன்னு கேட்டா அவர்கள் என்ன கேட்பாருன்னா, எனக்கு ஒரு மாடு வாங்கி தாங்கோ, எனக்கு ஒரு கோழி பண்ணை அனுமதி தாங்கோ, எனக்கு ஆட்டுக்குட்டி வாங்கி தாங்க, அப்படித்தான் கேட்கிறார்கள் அவர்கள். எனக்கு ஒரு தோட்டம் தாங்கன்னு கேட்கிறார்கள். இல்லை, கணக்க பேர் நான் இதுல பார்த்து கணக்க பேர் இப்படியான உதவியை தான் எங்களுக்கு இந்த இன்றைய காலத்துல கஷ்டப்படுவார்கள் இப்படியான உதவியை கேட்கிறார்கள். இங்கே வெளிநாட்டுல பாருங்க, சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துலயும் போய் பாத்தீங்களா இருக்கிற காய்கறிகளை விட மீன், முட்டை, இறைச்சின்ற செக்ஷன் அதிக அளவா இருக்கு. சரி, அது இருக்குதான். அது எப்படி உங்களுக்கும் மனிதனுக்கும் ஆரோக்கியம்? இப்ப இங்க அரசாங்கம் அதிக அளவு பண்ணைகள் பாருங்க, கோழி ஹோர்மோனை ஏத்தி வாழ்நாள் முழுதும் முட்டை இடு என்ற அளவுக்கு இந்த மக்களுக்கு உதவி செய்யணும், மக்களுக்கு சாப்பாடு வேணும், மக்களுக்கு முட்டை வேணும்ன்றதுக்கு வாழ்நாள் முழுவதும் முட்டை விடுது. அந்த மாதிரி அது வாழ்நாள் குறைச்சு போடுவோம். இயற்கைக்கு மாறாக அதாவது மச்சம் தேவை, மாமிச உணவு தேவை இந்த ஆக்களுக்கு சொல்லி அப்படியான இதை கொடுத்து இருக்கிறார்கள். இறைச்சிக்காகத்தான் தனியா இறைச்சிக்காக வளர்க்கிறார்கள். நாங்கள் செய்யல, அரசாங்கம் செய்கிறது. இந்த இடங்களை பார்க்கும்போது எங்கேயாவது தனியா ஒரு மரக்கரை ஷாப் எங்கேயாவது உண்டு பண்ணிருப்பீங்க நீங்க. எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போங்க, மாமிசம் இல்லாத ஒரு கடையை காட்டுங்க பாப்போம். இல்லவே இல்ல. காய்கறி மட்டும் செய்யற பர்கர் கடை காட்டுங்க பாப்போம். போங்க நாளுக்கு போங்க பாப்போம். எல்லாம் இருக்கு. ஆனா என்ன கேள்வி தலைப்புக்கு விடைய சொல்லணும் கேட்கிறாங்க. எல்லாருக்கும் நன்றி. என்னண்டா உண்மைதான். என்னென்றால் இந்த 2 விஷயம் என்னண்டா, இந்த மரக்கறியோ மச்சமோ அது இலகுல சமைக்கும். ஆனா இது 3 மணத்தியாலும் செல்லுமா. இப்ப நீங்க வேலையால நீங்கள் அதை சாப்பிட்டீங்களா 3 மணத்தியாலும் உங்களோட இறைச்சி உங்களுக்கு சமைக்க எடுக்குமா. மற்றது மரக்கறி உண்மையில ஆதி காலத்துல இந்த மனிதன் மிருகம் மாதிரி தான் இருந்தான், அவனுக்கு அறிவில்லை. அப்போ அவன் அந்த இறைச்சியை சாப்பிட்ட உடனே தானா அவனுக்கு சிந்தனை வளர்ச்சி வந்தது. இப்பதானா முதல் சிந்தனை வளர்ச்சி வந்தது. அவன் எப்படி இந்த சிந்திக்கிற திறன் வந்ததாம் இந்த ஒமேகா 3. அது இந்த இப்ப ஒமேகா 3 எங்களோட மரக்கறிகள்லயும் உண்டு. மற்றது உயிர்கள் எல்லாம் உயிர்கள் தான். ஆனால் இதுக்கும் உயிர் இருக்கு, அதுக்கும் உயிர் இருக்கு. அது மாதிரி மரத என்னன்னா அந்த வலியை எங்களுக்கு பார்க்க இயலாது. ஆனா இந்த வலியை பார்த்து எங்களுக்கு வலிக்குது. அது ஒன்று. மரது சில பேர் சொல்லினா பனி பிரதேசத்துல வாழ்றாங்களுக்கு எப்படி மரக்கறி மிச்சம் தானே தின்ன பண்ண மாட்டேன். அப்ப உங்களை யார் பனி பிரதேசத்துல வாழ சொன்ன? மனுஷரா பிரதேசத்துல நல்ல பிரதேசத்துல இருந்து உங்களை யார் பனி பிரதேசத்துக்கு போய் கரடிகள் மாதிரி இருக்க சொன்னது? ரெண்டும் சொல்லலாம். மற்றது சில பேர் சொல்லிடும், இந்த முந்தைய ஒரு ஆய்வு சொல்லுவது எலும்புகளை அந்த விலங்குகள் எலும்புகள் அந்த செத்தா பிறகு 2 பிறகு இந்த எலும்புகளை எரிச்சு அந்த வெப்பநிலையை கூடிட்டோம். இந்த வெப்பநிலை கூடுறதுனால அதை அரைச்சு போட்டு போடலாம் தானே திருப்பி. ஏன்னா இங்க நான் போன் மீல் இந்த கோவிட் டைம்ல வேண்டி போட்டேன்னா சில்பர் பட்டியே 3 பவுன்
அத அத அதை அப்படி சொல்லிக்கிறோம். ஆனா இப்படியும் சொல்லலாம். இந்த ரெண்டு பக்கத்திலையும் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்கு. ஆனால் இப்ப நான் சொல்லிக்கு இப்ப வேதாகமம் 1100க்கும் 165க்கும் இடையில எழுதப்பட்டது. அப்ப அதுல சிலது அப்ப சாப்பிடலாம், மனிதருக்காகத்தான் எல்லாம் படைச்சவர் கடவுளுக்கு சொல்லப்படுது. ஆனா அந்த நேரம் அறிவு வளர்ச்சி இல்லாத காலம் எழுதப்பட்டது. அப்ப அதை தூக்கி நாங்கள் இப்பயும் சொல்லிக் கொண்டிருக்கிறதுகளை நாங்கள் மாத்த வேணும். ஆனா அதே நேரத்துல பைபிள்ல சொல்லி இருக்கு, உங்களோட மனச்சாண்டுக்கு உங்களுக்கு அது பிள்ளை என்று தெரிஞ்சா நீங்க சாப்பிடாதீங்க, பாவம் அது தீட்டு என்று படிவார், அதுவும் சொல்லி இருக்கு. அப்ப நாங்கள் அதை யோசிக்க வேண்டும். மற்றது அந்த மூளை வளர்ச்சி அடையறதுக்கு இருந்த ஓமான் இன்றைக்கு மரக்கறிகள்லயும் இருக்கு. மற்றது பாருங்க, நாங்கள் சொல்றோம், சில பேர் சொல்லிடும் என்னென்றால் என்னண்டு தாவரத்துக்கும் உயிர் இருக்குத்தான். இருக்குத்தான், தொட்டா சுருங்கிய நீங்க தொட்டிங்கள் என்றால் படாரண்டு சுருங்கி போகும், அதுவும் சாகுதுதான். யோசிக்க உண்மையா அதுவும் சாகுதுன்னு அதுக்கு. ஆனா அந்த வலி எங்களுக்கு தெரியல. ஆனா இது என்னடா விலங்குகளை பார்க்க எங்களுக்கு வலியும் வருத்தமா இருக்குது. மற்றது இப்ப மிருகங்களை பாருங்க, என்னண்டாலும் நாங்கள் மிருகங்களை துரத்துக்கு நான் எல்லாம் கோழிக்கு துரத்துறா சரியான விருப்பம். துரத்தண்டு பிடிச்சு கொண்டு போய் அதை ஊற்றிக்கிறதெல்லாம் விருப்பம். ஐயோ பாவம், என்ன தெரியாது, சின்ன பிள்ளைல வேலை செய்ய கள்ளம் தானே, அதையே செய்து கொண்டிருந்தா வேலை நேரம் போயிடும். ஆனா உண்மையிலேயா ஒரு ஆய்வு சொல்லிச்சு, மிருகங்களை நீங்கள் துரத்தி பிடிச்சு அதுகளை பிடிக்க அதுல ஊமும் சுரக்கும். இது ஒரு ஹோமோன் சுரக்குமா, ஐயோ ஹோமோன் சுரக்குமா. அந்த ஹோமோன் சுரக்க அந்த சுரத்து ஐயந்து சாக நிச்சு பாருங்க, நாங்க சாகுறேன் எப்படி. அந்த ஹோமோனை நாங்கள் சாப்பிடலாம், அது எங்களுக்குள்ள மாறுதல் தரணும். எங்களுக்குள்ள அந்த மாறுதல் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நாட்பட்ட நோயா குடி வரலாம்னு சொல்லி, ஒரு நாட்பட்ட நோயா குடி வரலாம். என்னடா அவ்வளவு பயந்து ஐயோ உங்களோட உயிரை கொள்றேன்னு நீங்க நினைச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரிதான் அதுவும் யோசிக்கும், அதுக்கு சொல்லலாம். அப்ப அதை நீங்க யோசிங்க. உண்மை போய் எனக்கு தெரியாது, ஆனா இருக்கலாம் யோசிக்க அப்படி இருக்கு. ஏன்னா எங்களுக்கே அந்த பயம் வருது, ஆனா எங்களோட மனைச்சாண்டுதான் எங்களுக்கு எல்லாம். ஆனா உண்மையில என்னண்டா நிறைய இளையோர் வீகனா மாறிக்கணும். சோயா பாலுக்கு பதிலா என்னென்றால் சோயா பாலை எடுக்கலாம். ஆனால் மரக்கறி பழம் மரம் எல்லாத்தையும் வெட்டினா வளரும், வெட்டி பாருங்க வளரும் கணக்க வளரும். வித்தியாசம் சொன்ன மாதிரி அது ஒரு கதைச்சாலே அதுகள் எங்களோட நேசமா இருக்குங்கள், என்ன அதே எங்களுக்கு நேசமா இருக்கு. ஆனால் உயிரை வெட்டினா வராது. இயற்கை அவ சொன்ன மாதிரி இயற்கை சமநிலை போயிடும். அப்ப அது மருந்து சிலர் அந்த என்னோட சொல்லினும் ரச்சு சாப்பிடுறாங்களா சொன்னாங்க. இந்த கடினம் வண்ணம் கோபம் சண்டை பிரச்சனை தான் இந்த சில நேரம் இந்த சண்டை பிடிக்கிற நாடுகள் இப்படி சாப்பிடுறதாலதான் நமக்கு சண்டைக்கு போறாங்களோ. ஆனா அப்படியும் சொல்லலாது, பச்சம் சாப்பிடுறவனும் சண்டை பிடிச்சு கோவப்படுறவனும் இருக்கின்றான். நாங்கள் யோசிப்போம், சிந்திப்போம், கொஞ்சம் குறைப்போம். கஷ்டம், நானும் தான் ரசி சாப்பிடுறது. எனக்கு இப்படி அண்டைக்கு ஒரு தோட் வந்துச்சு, கொஞ்சம் உண்மையில கொஞ்சம் குறைக்க வேணும் பாவங்கள்லாம் நினைச்சு பாருங்க. நான் இப்ப அப்படி நினைச்சீங்கடா சாப்பிட மாட்டேங்க, கொஞ்சம் குறையுங்க. குறைச்சு கொஞ்சம் மனுஷரை இயற்கைய சமநிலையை குறைக்காம ஒரு அன்பா இருப்போம். சும்மா வேத பைபிள்ல அப்ப சொன்னது அதுகள் பாவம் அறிவில்லாத நாளையில எழுதின பைபிள் சும்மா நாங்க அதையே தூக்கி பிடிச்சு கொண்டு இருக்க கூடாது. நாங்கள் சிந்தனை வளர்ச்சி அடைஞ்ச நாங்கள் இதுகளை நல்லா சிந்திச்சு உங்களுக்கு எந்த அறிவுக்கு சொல்லிட்டேன். ஆனா அந்த போன் மீல உடைச்சு அதை தாவரத்துக்கு படைக்க திருப்பி அதை சாப்பிடுறோம். ஆனால் புழு என்ன செய்யுது, வண்டு சாப்பிடுது. வண்டு என்ன செய்யுது, கோழி சாப்பிடுது. கோழியை என்ன செய்யறான், கோழியை குஞ்ச பறந்து குதிக்கிட்டு போகுது, கழகு குதிக்கிட்டு போகுது. கழக பேருந்து என்ன செய்யறான், வேடன் சாப்பிடுறான். இந்த வேடன் செத்தோடனே பேருந்து திருப்பி புழு சாப்பிடுது. சங்கிலி நாங்க எல்லாத்தையும் தெரிவிக்கலாம். ஆனா நான் ஒன்று சொல்றேன், நான் நினைக்கிறேன், என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் நினைக்கிறீங்களோ, நாங்கள் உயிர்களை காப்போம், குறைப்போம், மனுஷரா வாழுவோம். உங்களோட வீட்டு திரையில வச்சு கிடக்கு, நாங்கள் தானே பதில் சொல்றேன் இல்லை, இது எங்களோட பதில் சொல்றேன் இல்லை. நாங்கள் கதைந்த பேச்சாளர்கள் மன்னிச்சு கொள்ளுங்க, டக்கு கதை கேட்க நான் நிப்பாட்ட பண்ணி வந்துடுறேன். நீங்க மன்னிப்பீங்க தெரியும், என்னண்டாயிரமட்டாக்களுக்கு விளங்காது, அது தாண்டித்தான் நான் அப்படி சொன்னேன் சொல்லிக்கொண்டு எல்லாரும் உங்களோட வீட்டு திரைகளை வச்சு கிடக்க நீங்களே சிந்தியுங்கோ. நானும் ஒரு உயிர், ஒளியும் ஒரு உயிர், மாடும் ஒரு உயிர், ஆடும் உயிர், தாவரமும் உயிர் தான். ஆனா அது பாவமே, அதுக்கு கத்து தெரியாது, கத்தையிலேயாகும் எனக்கு தெரியாது. அதுக்கும் கத்து தெரிஞ்சுட்டா ஒன்று கத்தி ஓடிச்சிருக்கு பாரு, அதுலயே இருக்கிறவடியா கொடுங்க இருக்க வேண்டியதான். ஆடு கோடி ஓடும் சொல்லிக்கொண்டு உங்களோட வீட்டு திரைகளை வச்சு கிடக்கு
கணவர் கேம் இல்லை அதை சொல்லி இருக்கிறோம். நீங்களே சிந்திச்சு நீங்களே முடிவெடுங்கோ. நல்லதுகள் ஒமேகா3 எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து சந்தோஷமா வாழவும். எல்லாரையும் எல்லா பிறப்புக்கும் எல்லா உயிர்களுக்கும் சொல்லிக்கொண்டு எல்லா உயிரையும் போற்றி நாங்களும் சந்தோஷமா இருக்க வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு மீண்டும் லண்டன் நேரம் 8:30 ஐரோப்பிய நேரம் 9:30 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுபவர் சிவச்சந்திரிகா சிவசுப்ரமணியன் லண்டன், வசந்தி விவேகானந்தம் லண்டன், இந்திரவேல் ரத்தினம் லண்டன், விஜயலட்சுமி திரவியராஜா லண்டன், யசோதா தார்மலிங்கம் பிரான்ஸோட மெனட் அப்ஷார் லண்டன். பிரான்ஸோட தெரிந்து உங்கள் அனைவருக்கும் இந்த அன்பான உறுப்பினர் பேச்சாளர்களுக்கும் என்ற விசிறிகள் எங்கட விசிறிகளுக்கும் நன்றியும் மகிழ்ச்சியும் வாழ்த்துக்கும் தெரிவித்து ஹாப்பி, keep smiling, see you next Sunday. Until then, bye bye.